எல்லையோரத்தில் உள்ள பல ஊர்களில் குண்டுகள் வெடிக்கும் சத்தம் கேட்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ராஜகுமரன் தக்க பதிலடியை கொடுக்க இந்திய பாதுகாப்பு படையினரும் களமிறங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மீண்டும் தங்களுடைய நிலைகளுக்கு நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் திரும்பி இருக்கின்றனர். ஒரு வலிமையான தாக்குதலுக்கு இந்தியா தயாராகி வருகின்றது. இந்த முறை இந்த சிந்தூர் 2.0 என்பது ஏற்கனவே இருந்ததை போன்று இருக்காது. கண்டிப்பாக ஒரு கடுமையான தாக்குதலாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த ராணுவ நிலைகளையும் சுக்குநூறாக சிதறடிப்பதற்கு இந்திய ராணுவம் தயாராகி வருகின்றது என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திலே எந்த விதமான ஒரு அந்நிய நாட்டின் தலையீடு இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. இரண்டு நாடுகளும் முடிவெடுத்துதான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே தாக்குதலை நிறுத்திக் கொண்டார்கள். முழு அளவிலான பரிணாமம் பெற்ற ஒரு போராக அது வருவதற்கு முன்பாகவே முதல் கட்ட நிலையிலான தாக்குதல் என்கின்ற சூழலிலேயே போர் உருவாகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னுடைய வழக்கமான பாணியிலே அத்துமீறி இந்தியாவை தாக்குவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றது. எல்லைப்புற மாநிலங்களில் 3 மாநிலங்களில் தாக்குதல்களை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களிலே இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. எனவே மீண்டும் ஒரு வலிமையான தாக்குதலை இந்திய தரப்பிலிருந்து அவர்களுக்கான பதிலடியாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே நாம் பதிலடி கொடுத்தோம். இந்த முறை அந்த பதிலடியோடு பாகிஸ்தான் நம்பிக்கை துரோகம் செய்ததற்கான பரிசையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பது நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய இந்திய ராணுவம் வலிமையான தங்களுடைய போர் தளவாடங்களை பயன்படுத்த இனிமேல் எந்த தடையும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே தன்னுடைய வலிமையான போர் தளவாடங்களை பயன்படுத்துவதற்கு முன்பாக இந்தியாவிற்கு சில தயக்கம் இருந்திருக்கலாம். உலக நாடுகள் இது தொடர்பாக வருத்தப்படக்கூடுமோ, பாகிஸ்தானை ஒரு கடுமையான ஏவுகணைகள் மூலமாக தாக்கினால் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாகிஸ்தானினுடைய உண்மை முகம் உலக அரங்கிற்கு அம்பலப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானும் இந்த தாக்குதல் நிறுத்த நடவடிக்கைக்கு ஒப்புக்கொண்டு விட்டதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் தற்பொழுது மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் பாகிஸ்தான் மீதான தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளும். ஏற்கனவே பாகிஸ்தான் தொடர்பாக இந்தியா சுமத்திய அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானது என்பதும் உலக நாடுகளுக்கு தெரிய வரும். எனவே இந்தியா தன்னுடைய வலிமையான தாக்குதலை இனிமேல் தொடங்கலாம் என்கின்ற ஒரு தடையற்ற ஒரு உத்தரவு இந்திய தரப்புக்கு கிடைத்திருக்கின்றது. இதன் மூலமாக உடனடியாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கையிலே இந்திய தரப்பில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப ஊடுருவி வந்த ட்ரோன்களை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக தடுத்து நிறுத்தி அழித்திருக்கின்றார்கள். போர் என்பதை இந்தியா விரும்பவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் போருக்கு இந்தியாவை அழைத்து செல்வதற்கான ஒரு சூழலை பாகிஸ்தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே இந்திய தரப்பில் இன்று இரவு கண்டிப்பாக பதிலடியை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏற்கனவே பல நம்பிக்கை துரோகங்களை பாகிஸ்தான் நமக்கு செய்துவிட்டது. பலமுறை அந்த நாடு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிறகும் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திய பிறகும் அந்த மசூத் அசார் என்கின்ற நபர் தப்பி பிழைத்ததற்கு காரணம் பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய முழுமையான பாதுகாப்பிலே அந்த நபரை வைத்திருப்பதுதான். எனவே அதுபோன்ற நபர்களையும் இனி தேடி அழிக்க வேண்டும். நம்முடைய ட்ரோன்கள் மூலமாக அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் பயங்கரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகளை கண்டறிந்து அவர்களுடைய வீட்டு அறைக்குள்ளேயே ட்ரோன்களை அனுப்பி தாக்கி அந்த பயங்கரவாதிகளை சாகடித்திருந்தார்கள். அதுபோன்று இனிமேல் பயங்கரவாதிகள் தொடர்பாக எந்தவிதமான மனிதாபிமானத்திற்கும் உட்படாமல் திடமான ஒரு நடவடிக்கையை நம்முடைய ராணுவம் எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. உலக அரங்கிலே பாகிஸ்தானினுடைய உண்மை முகத்தை நாம் அம்பலப்படுத்தி இருக்கின்றோம். ராணுவம் ஒரு ஒப்பந்தம் போட்டு அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளேயே அதை மீறி தாக்குதல் நடத்துகின்றது என்றால் பாகிஸ்தானை போன்ற ஒரு நாட்டினுடைய ராணுவம் முழுக்க ஒரு அறநெறி கொண்ட ராணுவமாக அது இல்லை. அது தீவிரவாத எண்ணம் கொண்ட பயங்கரவாதிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது என்பதை உலக நாடுகளுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு நல்வாய்ப்பாக பாகிஸ்தான் நாட்டினுடைய இந்த நம்பிக்கை துரோக செயல் அமைந்திருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரிலும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய பதான்கோட் உள்ளிட்ட பகுதியிலும் முழுமையான மின்தடை அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தன்னுடைய முழு செயல்பாட்டை தொடங்கி இருக்கின்றார்கள். வானத்தில் பறந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அழிக்க தொடங்கி இருக்கின்றோம். துருக்கி நாட்டிலிருந்து வழங்கப்பட்டிருந்த ஏவுகணைகளை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் தாக்கி அழிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய பிரதமர் உள்ளிட்டவர்கள் கூட ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் அமைதியான ஒரு சூழல் இனிமேல் உருவாகும் என்று நம்புகின்றோம் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது பல கேள்விகளை நமக்கு எழுப்புகின்றது. அசீம் முனீர் என்கின்ற நபர் தன்னிச்சையாக செயல்படுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அவர். எனவே பாகிஸ்தானினுடைய பிரதமர் அமைதியான சூழ்நிலை இனி தொடரும் என்று சொல்லிய பிறகும் இந்த தாக்குதல் நடக்கின்றது என்றால் பாகிஸ்தானிலே அரசியல் தலைவர்களுக்கு அப்பாற்பட்டு ராணுவத்தினுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க தொடங்கி இருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பி இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் நாட்டிடமிருந்து இனிமேல் எப்படியான தாக்குதலும் நடைபெறலாம் என்கின்ற ஒரு சூழலில் இந்திய வான் பாதுகாப்பு படை அமைப்புகள் மட்டும் போதுமானது கிடையாது. கடந்த 4 நாட்களில் இருந்ததை காட்டிலும் ஒரு நிலையான திடமான தாக்குதலை மீண்டும் இந்தியா நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை பாகிஸ்தானை உருவாக்கி இருக்கின்றது. இதற்கு மேல் இந்திய தரப்பில் கொடுக்க போகின்ற அந்த வலிமையான பதிலடியால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் வார்த்தை தவறி பகை உணர்ச்சியோடு மீண்டும் மீண்டும் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய எல்லையை, நம்முடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் உடனடியாக இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு மீண்டும் தயாராக வேண்டும். நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அனைவருமே தற்பொழுது அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் ஒரு பக்கம் பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷெபாஸ் ஷெரீப் ஒரு சில பதிவுகளை செய்திருக்கின்றார். அந்த பதிவுகளில் ட்ரம்புக்கு நன்றி சொல்லுகின்றோம், அமைதியை நிலைநாட்டி விட்டார் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவம் நாம் திரையில் பார்க்கக்கூடிய விதமாக இது போன்ற தாக்குதல்களை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் நாடு இப்போது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? அந்த நாடு அரசியல் தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா அல்லது ராணுவ தளபதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு அது சென்று விட்டதா என்ற ஒரு முக்கியமான கேள்வினை எழுப்பி இருக்கின்றது. கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அந்த பதிவினை இட்டிருக்கின்றார். அமைதியை நிலைநாட்டக்கூடிய முயற்சியை அமெரிக்காவின் தலையீட்டுக்கு நன்றி என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு பதிவு எழுதி கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே காஷ்மீருக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியிலே பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டு ஒரு சில ட்ரோன்களை செலுத்தியிருந்தது. எல்லையில் தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. பாகிஸ்தான் தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் மூலமாக தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. பாகிஸ்தான் தாக்குதலில் எதிர்பாராத விதமாக நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீர மரணம் இருக்கின்றார் என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் சற்று நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாகிஸ்தானுடனான மோதல் போக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது என்கின்ற நம்பிக்கையோடு இருந்த நிலையில் நம்பிக்கை துரோகம் செய்து பாகிஸ்தான் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் காரணமாகவே நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்திருப்பார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய வீரருடைய அந்த வீர மரணத்திற்கான பதிலை இன்று இரவுக்குள்ளாகவே நம்முடைய ராணுவம் வழங்கும் என்பதை ஒட்டுமொத்த தேசத்தினுடைய நம்முடைய மக்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். பாரத தேசம் எந்த ஒரு நம்பிக்கை துரோகத்திற்கும் அடிபணியாது, கண்டிப்பாக அதற்கான பதிலடியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கின்றோம். பாகிஸ்தானிய ட்ரோன்களை வானிலேயே இடைமறித்து வேட்டையாடக்கூடிய பணியை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். எல்லை பாதுகாப்பு படையை சார்ந்த 7 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் தன்னுடைய உயிரை நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே உடனடியாக நம்முடைய தாக்குதல் வேகமெடுத்திருக்கின்றன. வானில் நாம் வட்டமிட்டு காட்டக்கூடிய அந்த ட்ரோன்கள் எல்லாம் பாகிஸ்தான் நாட்டில் இருந்து ஊடுருவி வரக்கூடிய ட்ரோன்கள். திரையின் மற்றொரு பக்கத்தில் நாம் பார்க்கக்கூடியது பாகிஸ்தான் நாட்டில் இருந்து வரக்கூடிய மற்றொரு சக்தி கொண்ட ட்ரோன். உளவு ட்ரோன்கள் மட்டுமல்லாமல் தாக்குதல் திறன் கொண்ட வெடிபொருள்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களையும் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். எல்லை பாதுகாப்பு படையில் பணி செய்யக்கூடிய இம்தியாஸ் என்கின்ற நம்முடைய நாட்டினுடைய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நிலையில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய உயிரை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். அவருடைய வீர மரணத்தை நம்முடைய தேசமும் நம்முடைய ராணுவ வீரர்களும் மறக்க மாட்டார்கள். கண்டிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்பதற்கு 26 பெண்களுடைய குங்கும பொட்டு அளிக்கப்பட்டது காரணமாக இருந்தது. தற்போது நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையில் உதவி ஆய்வாளர் நிலையில் இருக்கக்கூடிய இம்தியாஸ் அவர்கள் சிந்தி இருக்கக்கூடிய ரத்தத்திற்கான பதிலை இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையினுடைய 2ஆம் கட்டம் அவருக்கான பதிலை தரும் என்று நாம் நம்பலாம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் இருந்து சிறிய ரக பீரங்கிகள் மூலமாக, துப்பாக்கிகள் மூலமாக பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய கோரிக்கையினை ஏற்று மாலை 5 மணி முதல்
தாக்குதலை முழுமையாக நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். தாக்குதல் நிறுத்தம் அறிவித்த சில மணி நேரத்திலேயே நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையின் வீரர்களும் ராணுவ வீரர்களும் தங்களுடைய நிலைகளுக்கு பழைய முறையில் திரும்ப தொடங்கியிருந்த நிலையில் தான் இந்த எதிர்பாராத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலிலே நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் இம்தியாஸ் என்கின்ற பெயர் கொண்டவர் வீர மரணம் முற்றிருக்கின்றார். தேசத்துக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார். இம்தியாஸ் அவர்கள்தான் இந்த சிந்தூர் நடவடிக்கையினுடைய 2ஆம் கட்டத்திற்கான அந்த தொடக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கலாம். அவருக்காக கண்டிப்பாக இன்று இரவிலேயே பல உயிர்களை பாகிஸ்தானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இழக்கக்கூடும் என்று நாம் நம்பலாம். அதே நேரம் ஒரு உயிரிழப்பு பதிவாகி இருக்கின்றது, 7 காயம் நம்முடைய தரப்பிலே பதிவாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. ஒருவேளை இந்த குறுக்கு புத்திக்கார நாடு போர் நிறுத்தம் செய்கின்றோம் என்று சொல்லி நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடைய தயார் நிலையை சற்று குறைத்துவிட்டு எப்படியாவது திடீர் தாக்குதலை நடத்தி நம்முடைய எல்லைக்குள் ஊடுருவிவிட முடியுமா என்ற எண்ணத்தில் இருந்திருக்குமோ என்ற ஒரு கேள்வியினையும் பலரும் முன்வைத்து வருகின்றார்கள். ஏனென்றால் கடந்த காலத்திலும் இதுபோன்று குறுக்கு புத்தித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நாடுதான் பாகிஸ்தான் நாடு. 1965 போரின் பொழுதெல்லாம் அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய வீரர்கள் மாறுவேடம் அணிந்து கொண்டு நம்முடைய வீரர்களை ஏமாற்றி நம்முடைய எல்லைக்குள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முற்பட்டார்கள். அதையும் கடந்து 1965, 71, 99 என்ற அனைத்து போர்களிலும் பாகிஸ்தானோடு நாம் மோதிய 4 போரிலும் பலத்த அடியை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். மீண்டும் அது போன்ற ஒரு பலத்த அடியை நாம் கொடுக்க போகின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பினரும் அவ்வளவு எளிதாக பாகிஸ்தானை விட்டுவிட மாட்டார்கள். அஜித் டோவால் போன்ற வலிமையான ராணுவ தொழில்நுட்பம் தெரிந்த நிபுணர்கள் நம் வசம் இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய மக்கள் மனம் கலங்க வேண்டிய தேவை கிடையாது. இது ஒரு சாதாரண நிகழ்வு. நாம் ஒரு போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தைக்கு உட்பட்டிருந்தோம். அதன் பிறகு பாகிஸ்தான் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கின்றது. ஒரு வகையில் சொல்லப்போனால் இதுவும் நமக்கு தீவிர தாக்குதலை நடத்த ஒரு உதவியாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.